உன்னை விட்டு பிரிந்த பின்னர் தொடர்ந்தும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான். உன்னோடு அருகில் இருப்பதுதான் எத்தனை சந்தோஷமானது. ஓயாமல் உன்னுடைய நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய அன்பான தொடுதல்கள், கண்ணீர், பாசம் பொங்கும் அக்கறை எல்லாவற்றிலும் வாழ்கிறேன் நான். ஒப்பிட முடியாத ஜோசபினின் அழகு மனதில் காதல் தீயை கொழுந்து விட்டு எரிய வைக்கிறது. எல்லா வகையான அக்கறைகளிலும் இருந்து, கொடுமைப்படுத்தும் கவனிப்புகளில் இருந்து விடுதலை கிடைத்து உன்னோடு என்னுடைய எல்லா பொழுதுகளையும் கழிக்க முடியுமா? உன்னை மட்டுமே காதலித்துக் கொண்டு உன்னை மட்டுமே நேசிக்கிறேன் என்று சொல்வதன் உற்சாகத்தை உணர்ந்து கொண்டு அதை உன்னிடம் நிரூபிப்பதில் வாழ்நாளை எப்பொழுது கழிக்க முடியும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். பிரெஞ்சு பிரளயம் என்று அழைக்கப்படும் மாவீரன் நெப்போலியன். நெப்போலியனுக்கு காதல் வந்த நேரம் வயது 27. 27 வயதுல தன்னை விட வயது கூடிய கணவனை இழந்த 2 பிள்ளைகளினுடைய தாயை தான் நெப்போலியன் காதலித்திருந்தான். நெப்போலியன் நேசித்த அந்த தேவதையினுடைய பெயர் ஜோசபின். ஒரு பெண்ணுடைய அழகு, நடை, பேச்சு, உடல் இவை மாத்திரம் பார்த்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பதில்லை. முதல் பார்வையில் ஒரு ஈர்ப்பு வருகின்றதென்றால் அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதுதான் அமைதி. அமைதியும் தெளிவும் கொண்ட ஜோசபினுடைய பார்வையை பார்த்தவுடன் நெப்போலியனுடைய மனதிலே காதல் வந்திருந்தது. நெப்போலியன் ஜோசபினுடைய வீட்டுக்கு சென்றவுடன் அவளுடைய வீட்டு கதவுகள் திறந்திருந்தன இந்த நெப்போலியனுக்காக. ஆனால் அவளுடைய இதய கதவு மாத்திரம் திறக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல ஜோசபினுடைய இதய கதவு நெப்போலியனுடைய காதலை உணர்ந்து திறந்தது. இருவருமே காதலித்திருந்தார்கள். இந்த காதல் வாழ்க்கை கணவன் மனைவி என்ற ஒரு உறவை கொடுத்தது. எதிர்பாராத ஒரு நிகழ்வு ஜோசபினுக்கும் நெப்போலியனுக்கும் இடையில் பிரிவை ஏற்படுத்தியிருந்தது. காதலை பொறுத்த மட்டில் பிரிவு என்பது உறவாலும் உடலாலும் தள்ளி இருக்கலாம், ஆனால் உணர்வுகளால் தள்ளி இருக்க முடியாது. ஜோசபியனுக்கு நெப்போலியன் கடிதங்களை எழுதினான். நெப்போலியன் அனுப்பிய கடிதத்தை வாசித்தவுடன் ஜோசபின் அழுதாள், கதறினாள், மயங்கி விழுந்தாள் என்று சில பக்கங்கள் எழுதியிருக்கின்றன. சில கதைகள் இப்படியும் சொல்லியிருக்கின்றன. நெப்போலியனினுடைய கடிதம் வந்தபோது ஜோசபின் இன்னொருவனோடு காதல் கொண்டிருந்தாள் என்று. இது எழுத்துக்களின் பிழையா இல்லை காதலின் பிழையா என்று தெரியவில்லை. ஆனால் அவள் வலியை ஏற்றுக்கொண்டாள். ஒரு மாவீரன் நெப்போலியன் காதல் தேவனாக, காதல் வீரனாக மாறினான். காதல் தேவனை காலதேவன் காதல் கொண்டு ஆட்கொண்ட போது நெப்போலியன் சொன்ன கடைசி வார்த்தை ஜோசபைன். ஒரு மாவீரன் உலகத்தையே ஆதிக்கம் செலுத்தினான். அவனுடைய உள்ளத்தை காலம் முழுவதும் ஒரு தேவதை ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்றாள். அதுதான் காதலினுடைய அதிசயமும் காதலினுடைய தத்துவமும். காதலும் அதுதான்.